ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ராஜராஜேஸ்வரி அப்படின்ற ஐடியில் இருந்து அவங்க வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஹஷ்விதா அவங்களுக்கு வந்து என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராபெரிஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மெனி 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 ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க, ஹெல்தி அண்ட் சேஃபாக இருங்க, ஓகேவாடா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அண்ட் வந்து வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்க, அது நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் காட்டும், லைக்ஸும் போடுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து இனிமேல் நான் ஸ்ட்ராபெரிஸ்ன்னு சொல்ல போகிறதில்ல, பர்ப்ளீஸ், ஓகேவா? ஸோ பர்ப்ளீஸ்ன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து மறக்காமல் இதெல்லாமே வந்து பண்ணிடுங்க. அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அதுக்கும் நான் டெலகிராமில் வந்து சேனல் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நிறையா பேர் வந்து ஸ்டோரிஸ் கேட்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க தான் அந்த ஸ்டோரியோட ஹீரோ இருப்பாங்க. அது முழுக்க முழுக்க வந்து யார் நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்டோரி வந்து அந்த ஸ்டோரிக்கு அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த ஸ்டோரி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அதை வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து டெலகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். என்னோடய இன்னொரு சேனலும் வந்து சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனலில் ஒன்லி மெக்னே லைன்ஸ் தான் நான் போடுவேன். அண்ட் என்னோடய இன்னொரு சேனலில் வந்து ஹயாங் லைன்ஸ் போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹயாங் லைன்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காமல் அங்கே போய் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மெக்னே லைன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மாஃபியா கிங் லவ்ஸ் மாஃபியா குயின், இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் வந்து ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்து ஸ்டோரியை ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? ஓகேடா ஃபேரிஸ், ப்ளீஸ். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் இதை வந்து சொல்லிடுறேன். இதில் நிலா வந்து ஒரு மாஃபியா குயின்னு, பட் ஆனால் அவங்க மாஃபியா குயின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. இது வரைக்கும் மாஃபியா குயின் அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ மீதியெல்லாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். நிலா தான் இப்போது அவங்க வீட்டை வந்து அவங்க இருக்கிறது எல்லாமே வந்து சிட்டி தான். இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க இருக்கிறதோ வந்து கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து தாவணி எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த வில்லேஜில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான தாவணி கெட்டப்பில் தான் வந்து அவங்க ஃபுல் கெட்டப்பையும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க காரில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹைவேஸில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு கார்லேருந்து ஒரு பர்சன் வந்து இறங்கி கார் அதாவது நிலாவோட கார் வரதை பார்த்ததுமே அவங்க வந்து அந்த காரில் இருந்து இறங்கி கண்ணை பாயிண்ட் பண்ணி அந்த காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. நிலாவுக்கு செம்ம வந்து ஷாக் ஆயிடுச்சு, யாரா இவன் அப்படின்ற மாதிரி தான். அந்த பர்சனும் வந்து அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிலாவும் வந்து அந்த காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து காருக்கு அந்த விண்டோ இருக்குல்ல, ஸோ அந்த பக்கத்தில் வந்துட்டு கண்ணை வந்து நிலாவை நோக்கி தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னா நம்ம கிம் டயாங் தான். ஸோ அவர் தான் நிலாவை பார்த்து கன் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நிலாவும் வந்து டயாங்கை வந்து பார்க்குறாங்க. டயாங்க்கு பார்த்தா ஷோல்டர்ஸில் ஒரு புல்லட்டு பட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெல்லி சைடில் ஒரு புல்லட்டு. ஸோ செம்மையாக வந்து ஹெட்டில் இருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நிலா பார்க்குறாங்க, யாரா இவன் இவ்வளோ அடிப்பட்டு இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கானே,
நிலா நிலா இப்போ அத பத்தி யோசிக்கிறதுலாம் டைம் இல்ல. என்னாச்சு சார் உங்களுக்கு? அப்படின்ற மாரி நிலா கேட்குறாங்க. வாய மூடிட்டு கார மட்டும் எடுக்கிற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் உடனே காருக்குள்ளார உட்காந்துட்டாங்க. கன்ன பாயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க நிலா மேல தான். "வண்டிய எடு சீக்கிரமா." சார் நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா, "வண்டி எடுன்னு சொன்னேன்." அப்படின்னு வந்து அ கன்ன வந்து லோட் பண்றாரு. ஓகே, ஓகே சார். சார் அதுக்கெல்லாம் எதுக்கு சார் நீங்க கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் டிரைவ் பண்றேன். அவங்களும் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. தேங்கால முடியல. அவர் அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவரும் ஃபெயிண்ட் ஆகியிருப்பாங்கல்ல. ஸோ நிலா வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு, "இவ யாரா இருக்கும்?" அப்படின்னு அவங்களோட ஃபோனை எடுத்து டேயாங்கோட ஃபேஸை நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அனுப்பி இவங்க யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. 5 மினிட்ஸில் எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை. வந்து அவங்களோட ஊருக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு நைட் டைமு தான். ஒரு 9:00 அந்த மாரி ஆகிடுச்சு. ஸோ 9 தான் அவங்க அப்படி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போதே வந்து லைக் அவங்க வீட்டு பக்கத்துலேயும் வந்து வந்துட்டாங்க. அந்த வில்லேஜ்க்கு பக்கத்துலேயும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து டேர்ன் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க இன்னமும் பார்க்கல. ஸோ காரை நிறுத்தினதுக்கப்புறமா ஸோ ஒரு நிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நிற்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் அப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க. நிலாவோட அம்மா தான், "வந்துட்டியா? எவ்வளோ நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. மாமா மாமா மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா, கொஞ்சம் ஒரு பிரச்சனையாயிருச்சுமா, அதனால தான்மா. அப்பா இங்கே வாங்கப்பா" அப்படின்னு நிலா அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. "என்னடி ஆச்சு? என்ன செல்லம்? என்ன ராஜாத்தி ஆச்சு?" அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பாவும் நிலா பக்கத்தில் வந்து வராங்க. நிலாவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அந்த சைடு இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடு போயிட்டு லைக் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. "அப்படியா? சரி சரி தூக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அ 2 பேருமே வந்து தூக்குறாங்க. டயாங்க தான். அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. "என்னது இது? யார் இவன்? என்னடி யார் இவன்? இவன் கூட தான் வந்து சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கே. என்ன லவ் கிவ் பண்ணுறியா?" அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. "அம்மா இவனை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரியா தெரியுது. ஏம்மா நீ வர தள்ளுமா. ஏய் தள்ளுறி" அப்படின்னு அங்கே வந்து உள்ளார கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு கட்டில் இருக்கும். ஸோ அங்கேயே ஒரு சைடில் கட்டிலில் படுக்க வச்சுட்டு, "அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது? என்ன பண்ணுறது? டாக்டரை வர சொல்லலாமா? இந்த நேரத்தில் யார் இருப்பான்னு தெரியலையே" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "தெரியலையேப்பா, நான் வேணா எதா இல்லை இல்லை நீ இரு, நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் வந்து அவர் போகிறாரு. தேடி பிடிச்சி ஒரு வழியாக டாக்டரை வந்து ஒரு 1/2 ஆகிடுது. தேடி பிடிச்சி ஒரு வழியாக டாக்டரை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ வந்து அங்கே அங்கேயே தான் வந்து லைக் ஒரு ரூமுக்குள்ளார அவங்கள தேங்க வந்து படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இது அது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து ஷோல்டர்ஸில் இருந்த புல்லட்டு அதை எடுத்து ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பெல்லிக்கு பக்கத்தில் பெல்லி ஷார்ட் அந்த இதில் வந்து இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து புல்லட் எடுத்து அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா பேண்டேஜ் ஹெட்டில் வந்து ப்ளீட் ஆகிருந்துருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பேண்டேஜ் போட்டு உட்கார சாரி படுத்துட்ருக்காங்க. பேண்டேஜும் போட்டாச்சு. டாக்டர் வந்து அதுக்கப்புறமா நான் நாளைக்கு காலையில் வந்து செக் பண்ணுறேன், இவங்க இப்போ இப்படியே தூங்கட்டும், யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது அவங்களும் வந்து சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அப்பா எல்லாம் வெளியில் வராங்க. உடனே அவங்க அம்மா தான், "யார் இவன்? எங்கே இருந்துட்டு பிடிச்சிட்டு வந்த? பார்த்தா குலகாரம் மாதிரியே இருக்கான், இவ்வளோ குண்டாட்டி வேற பட்டு இருக்கு, எங்கிருந்துடி பிடிச்சிட்டு வந்த?" "அம்மா முதல்ல நான் சொல்கிறத பொறுமையாக கேளுமா. நான் காரில் வந்துட்டு இருந்தேம்மா, அப்போ திடீர்னு இவன் என் கார் முன்னாடி வந்து நின்றுட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருந்தாம்மா. நான் என்னம்மா பண்ணுறது? காரில் உட்காந்து ஏறிட்டு காரை எடு எடுன்றம்மா, நான் என்னப்பா பண்ண முடியும்? அவன் அப்படியே வந்து காரில் வர வரவே மயங்கிட்டாமா" அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அவன் மயங்கினா இங்கேயா தூக்கி போட்டு வர வேண்டியது தானடி, வீட்டுக்கு வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்க, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடி ஆகுறது?
மா பாவமா உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாம எப்படிமா இருக்க முடியும்? இதே இந்த நிலைமையிலே உன்னோட சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் அப்பயும் இதுதான் நீ சொல்லுவியா? அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கிட்ட நீங்க கேக்குறீங்க. உடனே உங்க அப்பாவும், அவ சொல்றதுல என்னடி தப்பு? ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அதை காப்பாத்துறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப யாரா வேணா இருந்துட்டு போகுது, கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ எவனா வேணா இருந்துட்டு போகுது. ஒருத்தன் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது உதவி பண்றதுதான் மனிதாபித்தன்மை, மனிதாபிமானம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இதனால பிரச்சனை வந்தா நமக்கு தானே ஆபத்து. உம், நாளைக்கு இவனை கொள்ள வரவங்க இவனை காப்பாத்தினதுக்கு நம்மள கொன்னுட்டா என்ன பண்றது? நம்மளுக்கு தானே பிரச்சனை. மா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, ஒன்றும் ஆகாதுமா. தேவையில்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது, எனக்கு பசிக்குது. ஆமா பசிக்குது, முதல்ல போய் குளிச்சுட்டு வாடி, பாரு உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. ஓ, சரி சரி அப்படின்னு நீங்களும் போய் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து ஆல்ரெடி அவங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து நைட்டே என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, டேங்கோட இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி உங்களோட ஃபோனுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ, மாஃபியா கிங்கா, அப்போ இவனை காப்பாற்றிட்டேனே, இது தெரிஞ்சா கண்டிப்பாக ப்ராப்ளம் வருமே, இதுக்கு எப்படியாவது ஒரு பிளான் போட்டே ஆகணுமே, அப்போ சரி நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி ப்ரொடெக்ஷனை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நைட்டே வந்து கால் பண்ணியிருந்திருப்பீங்க. யாருக்கு அப்படின்னா வந்து ஷூ இதில் வந்து உங்களோட ஒரு மாஃபியா குயின்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்களா, ரொம்ப லாயலாக இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரஸ்டட், ரொம்ப டேலண்டடான பர்சன்ஸ் இருப்பாங்களே, அப்படியான பர்சன்ஸ் 3 பேருக்கு தான் வந்து நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் போட்டீங்க. யார் அப்படின்னா, நம்ஜுன்னு, ஷூஹா, ஜெஹூப், இவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து எனக்கு வீட்டை சுற்றி மறைமுகமான ப்ரொடெக்ஷன் வேணும், எப்போ எவன் வருவான்னு தெரியாது, இப்போ நான் வீட்டில் இருக்கேன், அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது, அதனால எனக்கு மறைமுகமான ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உடனே நம்ம சொன்னோம், சரி நிலா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவனுக்கு நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரி நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு யார் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சாதான் நாம் வந்து எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணலான்றது தெரியும், அதுவும் கரெக்டு தான், அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிஹேப் வந்து சொல்லிடுறாரு. டேய் சீக்கிரம் பேச முடியடா, எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்ற மாதிரி ஷூவை சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இவனுக்கு தூக்குறது மட்டுமே தான் வேலை, இவனெல்லாம் அப்படியே அடித்து துரத்தலாம்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜிஹோப் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு, ஆரம்பிச்சிடாதீங்க 2 பேரும், உங்கள் 2 பேரோட சண்டையை தனியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்களும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு தான் வந்து கீழே வரீங்க. உங்கள் பாட்டி, ஆ மகாராணியெல்லாம் வந்துட்டீங்க போலையே, இப்போ தான் உங்களுக்கு விடிஞ்சிச்சோ, இப்போ தான் எங்களோட ஞாபகமெல்லாம் உங்களுக்கு வந்துச்சோ அப்படின்ற மாதிரி நிலாவோட பாட்டி சொல்கிறாங்க. ஆமாடி கிழவி, இப்போ தான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் எந்திரிச்சோடனே இந்த தாய் கிழவியை பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி மடியில் தான் வந்து படுகிறீங்க. அவங்களும் அப்படியே வந்து உங்களை தடவி கொடுத்துட்டு, ஏண்டி இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? வந்தாதான் என்னவா? நான் என்ன பண்ணுறது தாய் கிழவி, என்னோட வேலை அந்த மாதிரி, லீவு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றானுங்க, அப்புறம் விட்டுட்டு போனால் இந்த வேலையை எவன் பார்ப்பான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போன்றாங்க, என்ன தாய் கிழவி பண்ணுறது? இதுக்கே நான் எப்படி கெஞ்சி கூத்தாடி நான் வந்து வேலை வாங்கினேன் தெரியுமா, லீவ் வாங்கினேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அந்த வேலையை தான் விடேண்டி, நமக்கு இல்லாத சொத்தா இதெல்லாம் தேவையா? பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது பாட்டி, திரும்பவும் நீ இதை ஆரம்பிக்காத. சரி 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 பிள்ளை, நான் ஆரம்பிக்கலை, வாயாவது
ப்ரெஷ்ஷாவது பண்ணியா? அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். எந்திரிச்சோனே மொதல்ல அத தான் பண்ணுவேன். சரி போய் சாப்பிடு போ. ஆ எப்பவும் நீ தானே வீட்டுக்கு நான் வந்தா ஊட்டி விட, ஒழுங்கா நீயே ஊட்டி விடு. அப்படின்ற மாரி உங்க பாட்டி தான் வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு அங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து போகும்போது தான் வந்து உங்க அம்மா வந்து நிறுத்துறாங்க. "ஏய் எங்கடி போற?" "அ அம்மா அந்த அவர பார்க்க போறேம்மா. என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்லம்மா." "அதான் ஒண்ணும் வேண்டாம். என்ன கோலத்துல இருக்கேன்னு தெரியுதா நீ? என்ன கோலத்துல இருக்கேன்? டீ-ஷர்ட்டு, பேண்ட்டும் இந்த மாரிலாம் போட்டுட்டு நீ இங்க இருக்காத. ரூம்ல வேணா போட்டுட்டு இரு. நான் எத்தன தடவ சொல்றது? போ போய் குளிச்சுட்டு ஒழுங்கா பாவாடை தாவணிய கட்டிட்டு வா." "அம்மா இதெல்லாம் தேவையா? போடி. நீ அங்க போய் வேணா அந்த மாரி இருந்துக்கோ. இங்க இந்த மாரி தான் இருக்கணும். போ போ" அப்படின்ற மாரி உங்க அம்மாவும் தொரத்தி விட்டுறாங்க. உங்களுக்கும் வேற வழி இல்ல. நீங்களும் வந்து குளிச்சுட்டு, தாவணி போட்டு, ஜடையெல்லாம் பின்னிக்கிட்டு, ஒரு அக்மார் கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி தான் வந்து வரீங்க. கைக்கு வளையலு, ஜிமிக்கி தோடு, காலுக்கு செயினு அப்படின்ற மாரி போட்டுட்டு தான் வந்து வரீங்க. சரி இப்போவாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அவருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ரூமுக்குள்ளார போறீங்க. போய் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு டேங் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நீங்க போய் மெதுவா 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 எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி டேங் வந்து உட்கார வைக்கிறீங்க. டேங் வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கிளியரா வந்து பார்க்குறாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. லைக் அவ்வளோதான் மெஸ்மரைஸ் ஆகி போயிட்டாரு. டோட்டல் ஃப்ளாட்டு. யாரா அவ? என்ன மாதிரிடா? இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்குறேன். என்ன கண்ணுடா அது? அதுவும் அந்த மையெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு அந்த கண்ணு. அவரோட ஐஸ் அப்படியே ட்ராவல் ஆகி அந்த தாவணி போட்ட சைடில் ஹிப்பெல்லாம் தெரியல, அதெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஐயோ என்ன இடுப்புடா அதெல்லாம். அதை அப்படியே வச்சு பிசைன்னு போலவே இருக்கே. டேட்டாங்க என்னடா யோசிக்கிற? எந்த பொண்ணை பார்த்து மயங்காத நீ இவளுக்கு ஏன்டா மயங்குற? கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ உங்களை பேச பார்க்குறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லையா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. டாக்டர் வந்து காலையில் உங்களுக்கு செக் பண்ண வருவார் அப்படின்னு லைக் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி பேசுவாங்களோ அப்படியே டோட்டலாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு மாஃபியா குயினாக நீங்கள் அங்கே பேசலை. நீ தான் என்னை காப்பாற்றினியா? அந்த காரு ஆமாம், நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தீங்க. நான் தான் என் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து டாக்டரெல்லாம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணது. உம், ரொம்ப நன்றி. என் பேர் டேங். ஆ சரி. நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா? நான் இதை கொண்டு வரட்டுமா? என்னோட ஃபோனு கிடச்சா நல்லாயிருக்கும். என்னை எல்லாம் தேடிட்டுருப்பாங்க. அச்சச்சோ உங்கள் ஃபோனா? உங்கள் ஃபோனு நான் நேற்றே தேடினேன் உங்கள் ட்ரெஸ்ஸில். ஆனால் உங்கள் ஃபோனு அங்கே கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, டேங்கோட ஃபோன் வந்து உங்கள் கிட்ட தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி வந்து அதை வந்து ஹோபியை வந்து ஹேக் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க நீங்கள் ஹோபி கிட்ட. ஸோ அவர் அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபோன் உங்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி லைக் வந்து நீங்கள் வந்து அதை தெரியல, எங்கே போச்சு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க டேங்கிட்ட. ஓ அப்படியா? இப்போ நான் எப்படி வந்து என்னோட ஆளுங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப வந்து இதில் இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. டயாங்கா ஐயோ எங்கடா வந்து மாட்டிக்கிட்டேன்? இப்போ நான் எப்படி மற்றவங்களுக்கு தெரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த சைடு டேங்கோட மாஃபியா கிங்குக்கு லாயல் அந்த டேலண்டடு அந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. அது வந்து யாருன்னா நம்ம ஜிமின்னு ஜங்குக்கு இவங்க 2 பேரும் தான்.
அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க தான் ஊர் ஃபுல்லும் சல்லடை போட்டு லைக் வந்து சிட்டியில் சல்லடை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க டயாங் எங்கே 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 அப்படின்ற மாதிரி. லைக் ரிவைவல் கேங்ஸ் எல்லாம் எனிமி கேங்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி வச்சு செம்மையாக அடி 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 அடின்னு அடித்து வச்சு டயாங் எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நல்லா இது பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து டயாங்க்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரீங்க. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கட்டில் சாஞ்சு உட்கார்றாரு. அவர் உங்ககிட்டேருந்து தட்டை வாங்கலான்னு வராரு. இருங்க, நீங்கள் எப்படி வந்து வாங்குவீங்க, ஷோல்டர்ஸ்லலாம் அடிபட்டு இருக்கு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஷோல்டர்ஸ்லாம் ஸ்டிச்சு போட்டிருக்கு, நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது ஆகணும் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக இதாகிறதுக்கு, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பண்ணால் ப்ராப்ளம் ஆயிரும், நானே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு டயாங்க்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்க்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டயாங்க்கு வந்து பேரண்ட்ஸுன்ட்டு யாருமே இல்லை, யாரும் இது வரைக்கும் ஃபீட் பண்ணதும் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப வந்து அது பிடிச்சிருக்கு. அவரும் வந்து சாப்பிட்றாரு. உங்கள் தாத்தா பாட்டியா, அவங்க தாத்தா வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எங்கடி என் பேத்தி காலையிலேருந்து ஆளையே காணோம், எங்கே போனாவ, வந்ததுமே வந்து வெளியில் சுத்த போயிட்டாளா? அப்படியெல்லாம் இல்லையா, அதான் அந்த ரூமுக்குள்ளார தான் போனா, அந்த ரூமுக்குள்ளார போயிட்டு இன்னமும் வெளியே வரவே இல்லை. அப்படியா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தாவும் உங்களோட பாட்டியும் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் டயாங் பக்கத்தில் உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா, ஏய் யார்ரா நீ, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. லைக் வந்து டயாங்கும் வந்து லைக் வந்து ஹிஞ்சாகி இருப்பார். நீங்களும் சடனாக திரும்பி, தாத்தா பாட்டி எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் தாத்தாவும் பாட்டியும் உங்கள் பக்கத்தில் வராங்க. உங்கள் தாத்தா, யாருடி இவன், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் சட்டை போடாமல் உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு நீ ஊட்டி விட்டுட்டு இருக்க, டே யாரா நீ அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் அந்த தலையில் கட்டு போட்டிருக்கு, வயிற்றில் கட்டு போட்டிருக்கு, அந்த ஷோல்டர்ஸ்லேயும் வந்து அந்த பேண்டேட் போட்டிருந்துருப்பாங்களே அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கு. உங்கள் பாட்டியும் பார்க்குறாங்க. ஐயோ தம்பி, உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இவ்வளோ கட்டு போட்டிருக்க, யாராவது ஒன்று அடிச்சு போட்டாங்களா, யார் அடிச்சா சொல்லு இந்த பாட்டிக்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. டேங்க்கு வந்து சிரிப்பு தான் வருது, இவங்க பார்த்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி. என்னப்பா சிரிக்கிற, நான் பார்க்கறதுக்கு தான் வயசானவ மாதிரி தெரிவேன், ஆனால் என் கட்டெல்லாம் நல்லா வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, வைரம் பாஞ்ச கட்டை, என்ன தகர டப்பா வைரமா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து கலைகிறாரு. ஆரம்பிச்சிட்டேங்களா எங்கள் 2 பேரும், போதும் 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 நிறுத்துங்க 2 பேரும், போதும்ல வெளியில் போங்கன்னு அதுக்கப்புறமா வந்து சொல்கிறேன் என்னன்னு. உங்கள் பாட்டியா, லைக் வந்து நீங்கள் ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்களா, அதை பார்த்துட்டு அவங்களா, ஏய் இந்த பையனை தான் நீ காதலிக்கிறியா, எவ்வளோ அழகா இருக்காண்டி, இப்போவே சொல்லு, அடுத்த முகத்திலே கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சிடலாண்டி, என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த உசுறு போகணுன்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த பையன் எம்பிட்டு அழகா இருக்கான், இந்த பையனை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. டயாங்கா, அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து இமேஜினேஷனுக்கு போயிட்டாரு. லைக் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறமா குழந்தை பிறந்து அவர் வந்து டேக் கேர் பண்ணி, அதுவும் பெண் குழந்தை பிறகுற மாதிரி அந்த குழந்தைய அவ்வளோ வந்து இது கேர் பண்ணுற மாதிரி வந்து அவர் அப்படியே இமேஜினேஷனுக்கு போயிட்டாரு. உடனே உங்கள் தாத்தாவா, ரொம்ப தாண்டி உனக்கு அப்படியே நினப்பு, காதலாம் காக்குது காதலு, வாடி முதல்ல வெளில போகலாம், அவள் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சொல்லுவா, உடனே கனவு கோட்டை அப்படியே கற்பனையில் அப்படியே வந்து கோட்டையாக கட்டி வைக்காத, வா, அவங்களுக்குள்ள இல்லைனாலும் நீயே வந்து புகுத்தி வச்சிருவ போல, வயசான காலத்தில் அமைதியாக இருக்கிறத விட்டுட்டு காதலாம் காதல் பாடி அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா வந்து உங்கள் பாட்டியை வந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க. டயாங்க அவர் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஃபுட்டை வந்து கையில் வச்சுட்டு டயாங்கு டயாங்னு கூப்பிடுறீங்க. பட் ஆனால் அவர் அப்படியே இமேஜினேஷன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, ஏன் இப்படி வந்து லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான்,
அ அப்படின்ற மாரி லைக் டேங் வந்து டேங் அப்படின்ற மாரி நீங்க டேங்கோட ஷோல்டர்ஸ தட்டுறீங்க. அ ஆ என்ன பொண்டாட்டி? அப்படின்ற மாரி சடனா சொல்ட்டாரு. லைக் ஏன்னா வந்து அந்த இமேஜினேஷன்ல அவரு வந்து உங்கள வந்து பொண்டாட்டி, பொண்டாட்டி எங்க இருக்கு பொண்டாட்டி? அப்படின்ற மாரி கூப்பிடுற மாரிலாம் இமேஜினேஷன் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ சடனா நீங்க தட்டுனதுமே டக்குன்னு அவர் வாயில இருந்து பொண்டாட்டின்னு வந்திருக்கும். அ ஐயய்யோ! அப்படின்ற மாரி சடனா வந்து அவருக்கு ரிலீஸ் ஆகுது. ஐயய்யோ! என்னடா பண்ணிட்டுட்டேயாங்க அப்படின்ற மாரி. எத? பொண்டாட்டியா? யோவ்! ஏதோ போனா போகுது, பாவம் பார்த்து உன்ன கூட்டிட்டு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் குடுத்து, சரி பாவம் கஷ்டப்படுறியேன்னு சோறெல்லாம் நான் ஊட்னா, பொண்டாட்டிங்கிறியா நீயி? ஐயய்யோ! சாரி, சாரி. ஏதோ ஒரு இதுல சொல்ட்டேன். அ அப்படின்ற மாரி சொல்றாங்க டயாங்கு. சொல்லுவியா? சொல்லுவ. ஏதோ போனா போகுது, பார்த்தா பரிதாபப்பட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டுனா, பொண்டாட்டியா உனக்கு? பொண்டாட்டியா? அப்படின்ற மாரி டயாங்கோட வெஸ்ட்ட வந்து கிள்றீங்க. ஆ கில்லாதடி, கில்லாதடி அப்படின்ற மாரி டயாங் வந்து உங்க ஹேண்ட பிடிச்சு பக்கத்துல இழுக்குறாரு. ஸோ அந்த இழுத்ததுல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, உங்க 2 பேரோட ஃபேஸும் வந்து க்ளோஸா இருக்கு. டயாங் உங்கள பார்க்குறாரு, நீங்க அவங்கள பார்க்குறீங்க. அந்த டயாங்கோட ஐஸ் அப்படியே உங்கள அட்ராக்ட் பண்ணுது. ஐயோ! இவன் கண்ணு என்ன இப்படி இருக்கு? என்ன ஏதோ பண்ணுதே! டயாங்கோட லிப்ஸ நீங்க பார்க்குறீங்க. டயாங்கா, ஐயோ! இந்த அழகி இருப்பாளே! இவள பக்கத்துல பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஆகுதே! அவரும் உங்க லிப்ஸ பார்க்குறாரு. என்ன நெனச்சாருன்னு தெரியல. டக்குன்னு வந்து உங்கள வந்து கிஸ் பண்ணிடுறாரு நம்ம டயாங்கு. லைக் நீங்களும் வந்து உங்களையே அறியாம வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போ டயாங்கோட ஹேண்டு உங்களோட வெஸ்ட்டு கிட்ட தான் போகுது. ஸோ வந்து ஒரு சைடு வந்து அந்த ஹிப் அப்படியே ரிவீலாக தெரியும் இல்லையா? அந்த சைடு தான் போகுது. அவரோட கை அப்படியே உங்கள் இடுப்புக்கிட்ட போய் லைக் வந்து கிரிப் பண்ணுறாரு. நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அந்த இதை வந்து டயாங் யூஸ் பண்ணிட்டு அவரோட டங்க் வந்து உங்களோட டங்க்கு உங்களோட மவுத்துக்குள்ளார போய் உங்கள் டங்க் கூட அப்படியே பேட்டில் பண்ணுது. லைக் அப்படியே வந்து 2 பேரும் செம்மையாக வந்து டீப் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்களை இன்னமும் பக்கத்தில் இழுக்கிறாரு டயாங். இப்போ அப்படியே பசை போட்டு ஒட்டின மாதிரி தான் 2 பேருமே இருக்கீங்க. அந்த டீப் கிஸ் போயிட்டே இருக்கு. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா வந்து நிலா நிலா எங்கடி இருக்க? இங்கே வாடி கடைக்கு போகணும், எனக்கு இது தீர்ந்து போச்சு, போய் வாங்கிட்டு வா நிலா நிலா அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி செக் ஆகி டேங்கை புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் போகிறீங்க. நீங்கள் புஷ் பண்ணதில் என்ன இருக்குன்னா அந்த ஷோல்டர்ஸை வந்து ஊண்டான ஷோல்டர்ஸை வந்து அமுக்கி இருந்திருப்பீங்க. அவரை ஆ ஆ வலிக்குது. ஐயோ! சாரி, 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 சாரி. ஓ! இப்போ என்ன பண்ணுறது? ப்ளீடிங் வேறு ஆகுதே! இப்போ எங்கே போனோம் அத்தை? உங்கள் பேத்தியை பார்த்தீங்களா? கடைக்கு வேற அனுப்பணும். தா அவன் புருஷன் கூட அவள் ரூமில் தான் இருக்கா. ஏதே புருஷனா? என்னத்த சொல்கிறீங்க? இவ ஒருத்தி அதெல்லாம் இல்லை. உங்கள் தாத்தா தான் அவள் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உளறிட்டு இருக்கா. ரூமில் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் கூட தான் வந்து இருக்கா. ஏதே அவன் கூட இருக்காளா? எவ்வளோ தைரியம் அவளுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உள்ளார வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஐயோ பிளட்டு வருது, பிளட்டு வருது, எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்க. அம்மா அம்மா இங்கே சீக்கிரம் வாம்மா, ப்ளீட் ஆகிட்டு இருக்குமா? இதே ப்ளீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா வேகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கட்டு கட்டியிருப்பாங்க, அது ஃபுல்லாகவே வந்து இதாகிடுச்சு. கட்டை கழட்டுறி, எதுக்குமா சொல்கிறது கேள்றி, கழட்டுறி அப்படின்ற மாதிரி கழட்டி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து கலட்டுறீங்க. நான் அதுக்கப்புறமா வந்து அந்த கட்டி அது ஃபுல்லாகவே வந்து ப்ளட் ஆகிருச்சு. அதை நீங்களும் வந்து எடுத்துகிட்டு இப்போ தண்ணியை கொண்டு வாடி, தண்ணி அப்புறம் ஒரு துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் வேக வேகமாக போய் ஒரு பவுலில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் ப்ளட் ஆகியிருக்கோ அது எல்லாமே அதோட தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. அவருக்கு ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சாரி, சாரி, சாரி அப்படின்ற மாதிரி நீங்களும் பொறுமையாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா மஞ்சள் இருக்கு இல்லையா? ஸோ மஞ்சளை எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கை நிறையா எடுத்து அந்த இடத்துல அப்படியே வந்து அப்பி விட்டுறாங்க. மா என்னம்மா பண்ணுற? ஏய் ரத்தம் நிற்கணுமா இல்லையாடி? இந்த மாதிரி பண்ணால் சீக்கிரமாக டக்குன்னு ரத்தம் நின்றோம். அதுக்கு நீ இவ்வளோ வாயை மூடிட்டு சொல்கிறது மட்டும் செய். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து சீக்கிரமாக ரத்தம் நின்றோம்.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுமே சீக்கிரமாவே வந்து பிளட்லாம் நின்றுச்சு. பாத்தியா, நான் சொன்னேன்ல பாரு எப்படி எல்லாம் பிளட் நின்றுச்சுன்னு. தம்பி, நீ ரொம்ப உடம்ப வந்து வருத்திக்காதப்பா. நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு சரியா அப்படின்ற மாதிரி அவங்க சரிங்க அத்தை. இது அத்தையா? இவன் எதுக்கு என்ன அத்தைன்னு கூப்பிடுறான்? என்ன எதுக்குப்பா நீ அத்தைன்னு கூப்பிடுற? இ- அவர் உடனே டயாங் வந்து எமோஷ்னல் ட்ராமாவை போட்டுற வேண்டியதுதான். எனக்கு இது வரைக்கும் யாருமே இல்லை. சின்ன வயசுல நான் என் அத்தைய பார்க்குற மாதிரியே இருக்கு. உங்களை பார்த்தா அப்படியே என்னோட அத்தை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி எமோஷ்னல் ட்ராமாவை வந்து போட்டுடுறாரு. அச்சோ, நீ கவலைப்படாதப்பா, என்ன நீ அத்தனே கூப்பிடு. ம், அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தேங்காய் தலையை தடவி கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அத்தை கிட்ட கேளு சரியா, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒரே பொண்ணு தான், அண்ணனோ தம்பியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி அத்தை அப்படின்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் யாருமே இல்லை. இப்படி டயாங்க அவங்களுக்கு கூப்பிட்டதுமே அவ்வளோதான், அவங்க டோட்டலாக வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. கரெக்ட் பண்ணிட்டாரு டயாங்கு உங்கள் அம்மாவை. சரிங்க அத்தை, இரு இரு நான் போய் உனக்கு மாதுளை ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிங்க அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் மாதுளை ஜூஸ் போடுறதுக்கு வந்து போயிடுறாங்க. நீங்கள் தான் இப்போ டயாங்க முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு இப்போ என்னை இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்க? எதுக்கு இப்போ என் அம்மாவை அத்தைன்னு சொல்லி இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க? எதுக்கு நீ பிளான் பண்ணுற? நான் எதுக்கும் பிளான் பண்ணலையே. நான் தான் சொன்னேனே சின்ன வயசில் என் அத்தையை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அத்தைன்னு கூப்பிட்டேன். இவன் எதுக்கும் பிளான் பண்ணுற மாதிரியே நமக்கு தோணுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. சரி, உன் பேர் நிலா. நிலா, எனக்கு இங்கே ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. என்னை கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டயாங்கு. சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் டயாங்குக்கு எந்திரிக்க ஹெல்ப் பண்ணுறீங்க. டயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட வெஸ்ட்டு தான் வந்து பிடிக்கிறாரு. என்னடா பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? என் தோளில் கைப்பட்டால் போதாதான் என் இடுப்பு தான் பிடிக்கணுமா? இல்லை, ஒரு சேஃப்டிக்கு தான். அதான். அப்படின்ற மாதிரி அவரோட உங்கள் வெஸ்ட்டு தானே வந்து பிடிச்சிட்டு இருந்துப்பார். அதை நீங்கள் வந்து அவங்களோட ஷோல்டர்ஸில் வந்து போட்டுக்கிறீங்க. உங்களோட ஷோல்டர்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு அவனை அப்படியே வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் விழ மாதிரி போவார். அப்போ வந்து டக்கு நீங்கள் பிடிச்சிடுறீங்க. மெதுவா மெதுவா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அப்புறம் இங்கே இருந்தும் ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஓகே. லைக் வந்து உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அங்கே வந்து அங்கே இருக்கிற சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறீங்க. ஓகேவா? லைக் பின்னாடி பில்லோலாம் வைக்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டயாங்கு வந்து உங்களை தான் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து அப்போ தான் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து, தம்பி இப்போ எப்படிப்பா இருக்க, பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல தாத்தா. லைக் வந்து டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நான் இன்னும் ஒரு 2 நாளைக்கு கழித்து வரேன், ரொம்ப வந்து உடம்ப வருத்திக்காதீங்க, எதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு பண்ணட்டும், நீங்களாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா வந்து இது பெருசாகிரும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் வந்து சொல்லிவிட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தான் வந்து உங்கள் தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு. தாத்தா வந்து அதாவது டயாங்கிட்ட கேட்குறாரு, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, யார் உன்னை இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா தாத்தா, என்னோட தொழிலில் எதிரிங்க ஜாஸ்தி, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தாத்தா. இதெல்லாம் என்னோட தொழிலில் சகஜம். அப்படி என்ன தொழில்ப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் பாட்டி. அதில் வந்து எல்லாம் பொறாமை அதிகமாக படுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு தான் என்னை வீழ்த்துறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க
அப்படியா தம்பி, இந்த மாதிரிலாம் வந்து ஜாக்கிரதையா இருப்பா, கூட நிறைய பேரை வச்சுக்கோ, அப்பதான் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து சொல்லிட்டு அவங்க அப்படியே பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் தான், நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்க. ஸோ வந்து அந்த ரூம்ல தான் வந்து நீங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட, யார் கூடனா நம்ஜுன்னு, ஷோகா அண்ட் ஜியோப் அவங்க வந்து சீக்கிரட்டாக உங்கள் ரூம்குள்ளார வந்து வந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யார் என்னன்னு அப்படி கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நம்ஜன் சொல்கிறாரு. யார்? எக்ஸோ கேங்கு தான். அவங்க தான் வந்து டேங்கை போடுறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேளை நீ காப்பாற்றின, இல்லைன்னா வந்து வேற மாதிரி இது போயிருந்திருக்கும். சிட்டி முழுக்க வந்து இப்போ ஜெயப் தான் சிட்டி முழுக்க இவனோட ரைட்டு லெஃப்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. டயாங் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்த மொத்த எதிரிகளையும் வந்து பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா ரிவைவல்லையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவங்க உன்கிட்ட தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜியோப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஷுகா, பின்ன யாருமே வந்து டயாங் எதுவும் பண்ணலன்னா அப்போ மாஃபியா குயின்னு தான் பண்ணியிருப்பா அப்படின்றத ஒரு டார்கெட் அப்படியே உனக்கு சேஞ்ச் ஆகும். அட ஆமாம், நான் இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? அவனை க்யூர் ஆகுற வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சேஃபாக அவனை எங்கேருந்து கூப்பிட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டு அதுதான் பெட்டரு. எக்காரணத்தை கொண்டு உன்னோட இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணது இந்த ஒரு விஷயத்தினால வெளியில் வந்துச்சுன்னா அது சரியாக இருக்குமா அப்படின்ட்டு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து டோர் நாக் ஆகுது. இது யாரா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஒவ்வொரு இடத்துல போய் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நல்லா பக்காவாக வந்து ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நீங்கள் யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா டயாங் தான். டயாங், நீங்கள் இங்கே உள்ளார வரலாமா? உள்ளார வாங்க. ஐயோ, இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ. டயாங்கும் வந்து இவர் வந்து ஷர்ட்லாம் போடல, பேண்ட்டோடய தான் சுற்றிக்கிட்டே இருக்காரு. என்ன வேணும்? பெட் நீங்கள் கேட்குறீங்க. டேங்க வந்து பெட்டில் உட்காந்துட்டு அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, உன்னோட ரூமில் உன் கூடவே நான் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த ஷூகா, நம்ஜன்னு, ஜேப்கெல்லாம் எது பொண்டாட்டியா, நீ யாரை பார்த்துட்டா பொண்டாட்டிங்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது ஷாக்கா. ஐயோ, இவனும் லூஸா. டேய், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? திடீர்னு வந்து காலையில் தான் அந்த மாதிரி சொல்லிட்டுங்க, இப்போவும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டா போச்சா? முதல்ல எந்திரிச்சு ரூம் எடுத்து வெளியில் போங்க, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே வந்து கிட்ட வரீங்க. டேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை பிடிச்சி அவரோட லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. என்னடி பொண்டாட்டி, உன்னை உன் பாட்டி வேற சொல்லிட்டாங்க, என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடினா இப்போ கூட தாலி கட்டி இந்த நிமிஷமே ஃபர்ஸ்ட் நைட்டும் கொண்டாடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, இவன் மாஃபியா கிங்கா இல்லை ரொமான்டிக் கிங்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தான் இருக்கு. ஐயோ, என் தூக்கம் போயிருமோ அப்படின்ற மாதிரி ஷூகாக்கு இருக்கு. அச்சிச்சோ, என்ன ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜுனுக்கு. ஐயோ, இதெல்லாம் வந்து இவனுங்க ஆளுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜுன் திங்க் பண்ணுறாரு. ஐயோ, என்னடா பண்ணுற நீ, ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை வச்சு தடவிட்டே இருக்காரு, அவரோட தம் ஃபிங்கரில் வச்சு தடவிட்டே இருக்காரு. பொண்டாட்டி, காலையில் ஒன்று நச்சுன்னு ஒன்று கொடுத்து அந்த மாதிரியே இன்னொன்று கிடைக்குமா? எது? அதான் காலையில் அப்படியே செம்மையாக அப்படின்ற மாதிரி அப்படியே லீன் ஆகுறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே டேயாங்கோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதை பாருங்க டேயாங், அது ஏதோ ஆக்சிடெண்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம். அதை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்ட்டுலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொண்டாட்டின்னு சொல்கிறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. டேயாங் உங்கள் ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு, இதை பாருடி, எப்போ நான் உன்னை முதல்ல பார்த்தனோ அப்போவே நான் விழுந்துட்டேன். எனக்கு யாரும் இது வரைக்கும் பாசத்தை காட்டினது கிடையாது.
அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட பாசத்தை காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்ட்டு நினைக்கிறேன். நீ எனக்கு ஏன் உயிரை காப்பாத்துனதா காப்பாத்துனதுக்கு என்னடா இந்த மாதிரி பண்ற நீ நினைக்காத. அதுக்கு வேற இது வேற. என்ன உனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் லவ் பண்றேன். நீ கூட இருந்தா என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ட்டு தோணுது. எனக்கு நீ வேணும். இந்த லைஃப்ல நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையா உங்களுக்கு கிஸ் பண்றாரு. நீங்களும் தட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஆஹா, டேங்கோட grip ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களால அதை தள்ள முடியல. அந்த கிஸ் அப்படியே டீப்பா போகுது. நைட் டைம்ன்றதால உங்க பேரண்ட்ஸ், உங்க தாத்தா பாட்டிங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. லைக் அந்த கிஸ் டீப்பா போகுது. அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, உங்களை பெட்ல அந்த கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் வந்து உங்களை பெட்ல படுக்க வச்சுட்டு அவர் ஓவர் ஆகி அப்படியே அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கிட்ட போகுது. ஐயோ, என்னடா பண்றவன், விட்டா மேட்ரு முடிச்சிருவான் போலயே. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஷூகா நஞ்சுன்னு ஜெயோப்லாம், டேய் முதல்ல வாங்கடா போகலாம் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டாக லைக் வந்து எப்படி சத்தமே வராமல் இதான் எஸ்கேப் ஆகணுமோ அந்த மாதிரி அவங்க 3 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. லைக் வந்து டேங்க் வந்து யாரோ வந்து போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவர் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறாரு. யார் அது, யார் அப்படின்ற மாதிரி அவரும் வேகமாக எந்திரிச்சு லைக் வந்து ஒரு பாலகனி கிட்ட தான் போகிறாரு. பார்த்தா யாருமே இல்லை. என்னது இது, யாரோ போன மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஐயோ, இவன் இதை கண்டு பிடிச்சிருவானா? டேங், என்னாச்சு? லைக் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு மாதிரி லைக் பதட்டத்தோட வந்து கேட்குற மாதிரி நீங்கள் வந்து டேங் கிட்ட போகிறீங்க. ஒரு வேளை எதிரிங்க யாராவது இருப்பாங்களா, நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்போ இது சேஃப் இல்லையோ அப்படின்ற மாதிரி டேங்க்கு தோணுது. டேங், என்னாச்சு டேங், ஏன் இப்படி பதறி போய் வரீங்க, என்னாச்சு, யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இல்லை யாரோ இருந்த மாதிரியே இருந்துச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. ஓ அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து லைக் ரொம்ப வந்து அந்த இது இன்ஸ்டிக்ட் இருக்கும்ல, ஸோ அது வந்து நமக்கு அது நடந்த மாதிரியே தோணுதே. ஏன் அவரும் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவங்கள அப்படியே வந்து படுத்துட்டாரு. அண்ட் இப்படியே தான் வந்து ஒரு ஒரு 2, 3 ஒரு 4 days அந்த மாதிரி ஆகுது. ஓரளவுக்கு டேங்கும் வந்து நார்மல் ஆகிட்டாரு. ஸோ அவரும் வந்து சரி இப்போ நான் கிளம்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி நைட் ஒரு நாள் நம்ம இருந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் முடிவு பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ அவங்க ரூமில் தான் வந்து நைட் டைம் ஒரு 10, 11 மணி டேங்கோட லொக்கேஷனை வந்து அவங்களோட எதிரிங்க இருப்பாங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கும் வந்து வந்திருக்கும். ஸோ அட்டாக் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. டேயானுக்கு தூக்கமே வரல. உங்களை விட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்காரு. லைக் இப்போ உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அட்டாக் நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து எல்லா லைக் என்ன பண்ணியிருப்பீங்க, யாரும் வந்து கதவை உடச்சிட்டு உள்ளார போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக லாக்கெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. டேங் இருக்கிற ரூமு அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற ரூம் எல்லா ரூமையும் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு சரி எல்லாரும் தூங்குறாங்கன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா வந்து அட்டாக் நடக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த ஃபைட் சீன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஷூகா அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஜேஹோப்பு, நம்ஜோடி எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இருக்கீங்க. லைக் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து மாஸ்க் தான் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் மாஸ்க் தான் வந்து போட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் வந்து இதை வச்சே வந்து நம்ம சண்டை தான் போட்டாகணும் அப்படின்றதுனால இந்த மாஸ்க்கை வந்து போட்டுட்டு தான் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க. செம்மையான சண்டை நடக்குது. டேங் வந்து என்னது இது, ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஜன்னல் சைடை போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா லைக் சண்டை நடந்துட்டுருக்கு. லைக் வந்து பயங்கரமான சண்டை நடந்துட்டுருக்கு. எல்லாம் வந்து அடித்தட்டி நடந்துட்டுருக்கு. டேங்கு ஷாக் ஆயிடுச்சு.
என்ன நடக்குது இங்க? யார் இவங்கலாம்? ஐ ஐயோ! நம்ம அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன தட்டி இங்கேயே வந்துட்டாங்களே! இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி டேங் வந்து டோர ஓப்பன் பண்ணலான்ட்டு போறாரு. பட் ஆனா அது லாக்ல இருக்கு. யார் லாக் பண்ணியிருப்பா? நிலா! நிலா! அப்படின்ற மாரி கதவெல்லாம் தட்டுறாரு. "கதவ தொறங்க! கதவ தொறங்க! யாராவது இருக்கீங்களா? கதவ தொறங்க!" அப்படின்ற மாரி கதவ வந்து இது பண்ணிட்டே இருக்காரு. சுத்தமா அவரால தொறக்கவே முடியல. அந்த இன்ஜுரி இதுவும் கொஞ்சம் பெயின் ஆகுது. அவரால தொறக்கவே முடியல. லைக் வந்து அந்த மாதிரி சண்டை அவர் ஜன்னல்ல நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. "டேய் யார்ரா நீங்கலாம்? எப்படிடா என்ன கண்டுபிடிச்சிங்க? டேய்!" அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் வந்து அவர் உங்களை நோட்டீஸ் பண்றாரு. லைக் நீங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஐஸ் மட்டும்தான் தெரியுது. அதை அவர் நோட்டீஸ் பண்றாரு. என்னது இது? இந்த கண்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து போகும்போது டக்குன்னு உங்களோட இது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது இது? அவளோட கண்கள் மாதிரியே இருக்கே. அப்போ ஒரு வேளை அவ்வளோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. ச்சே! அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. நிலாவா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா வந்து, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அ நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுருப்பீங்களா, அந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க மாஸ்க்க வந்து பிடிச்சு இருந்திருப்பாரு. அது என்ன பிடிச்சு இழுத்திருப்பாரு. அதில கிழிஞ்சிருக்கும். அதில உங்க ஃபேஸ் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. டேங் பார்த்துடுறாரு. ம். நிலா அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் உடனே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து, ஐயோ! ஃபேஸு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற மாரி, "டேய் நம்ஜனு" அப்படின்ற மாரி கத்துறீங்க. நம்ஜனுக்கு புரிஞ்சிருச்சு. அவரும் வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. நீங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறீங்க. உங்க ஃபேஸ் அது ரிவீல் ஆயிருச்சே அப்படின்ற மாரி நீங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. டயாங்கா அப்போ நிலா நம்ம நிலா இந்த இந்த நஞ்சம் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே. எங்க? அப்பதான் அவருக்கு நோட்டீஸ் ஆகுது. மாஃபியா குயினோட கேங்ல இருக்கிற மோஸ்ட் லைக் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் நம்ஜுன் அப்படின்ட்டு ஞாபகம் வருது. அப்போ இவ தான் மாஃபியா குயினா? இல்லை மாஃபியா குயின் கேங்ல இருக்கிறவளா? ஐயோ! இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒன்று இருந்தனாச்சும் ஏதாவது பண்ணலாமே. முதல்ல அவள் யாருன்னு கண்டுபிடிச்சா எனக்கு இல்லாத மாஃபியா போயினான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி டேங் வந்து போறாரு. அந்த ஃபைட் எல்லாமே முடிஞ்சு என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே செத்து இருந்திருப்பாங்க. லைக் வந்து எனிமி கேங் செத்து இருந்திருப்பாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே தூக்கிட்டு அங்கேருந்து அவங்க மற்ற நம்ஜுன்னு ஷூஹா ஜெயோக் 3 பேரும் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி ஒளிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்பவும் போல் கேஷுவலாக தூங்குற மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த லாக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ பூட்டி வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து பூட்டு திறந்துட்டு டேங்கோட ரூமையும் வந்து போட்டு திறக்கிறீங்க. அவருக்கு சவுண்டு கேட்குது. லைக் வந்து வேகமாக நீங்கள் அங்கேருந்து திறந்து விட்டுட்டு வேகமாக போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க. டேங்கா அவர் கொஞ்சமாக வந்து அப்படியே கதவை திறந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. லைக் வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கீங்க. லைக் வந்து நீங்கள் தான் பூட்டிட்டு போயிருந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து டேங் முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. உங்கள் யாருக்குமே வந்து தெரில. சரி அவன் எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது டேங் அங்கே இல்லை. என்ன டேங் இல்லை? அம்மா அப்பா டேங்கு பார்த்தீங்களா? டேங் ரூமில் இல்லை. என்னது இல்லையா அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது அங்கே இல்லை. ஏய் எங்கடி போனான்னு தெரியலையே. அப்பா அம்மா ஒரு வேளை அவன் கிளம்பி போயிட்டானோ? இருக்கலாம். எதுக்கு நம்ம சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிருந்துருக்கலாம். சரி நல்லபடியாக அவன் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ அப்படியே தான் போகுது. கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்களும் வந்து சரி நாம் இங்கே இருந்தது போதும் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது தான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து லைக் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க. போனால் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க திரும்பி வரவே இல்லை.
என்ன ஆச்சு, அப்பா அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. பாட்டி, எந்த கோயிலுக்கு அம்மா போயிருக்காங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் வரவே இல்லை? தெரியலையே, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் எப்பவுமே 2 பேரும் போவாங்க. தெரியலையே. அப்போதான் வந்து உங்களுக்கு கால் வருது. லைக் வந்து யார் பேசுறாங்க அப்படின்னா ஜங்குக் தான் வந்து பேசுறாரு. என்ன மாஃபியா குயின், உங்க அப்பா அம்மாவை தேடுறீங்க போல அப்படின்னு சொன்னதுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட நம்பர் எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த நம்பர் யாருக்குமே தெரியாதே அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. யார் ராணி, நான் இருக்கிறது இருக்கட்டும் மாஃபியா குயின். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து தலைமறைவாக இருந்துட்டீங்க, யாருன்னுக்குன்னு தெரியாமல் காட்டாமலும் இருந்துட்டீங்க. உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட நீங்கள் தனியாக எங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அது லைக் வந்து ஜங்குக் தான் பேசுகிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. முதல்ல நீ யாரா சொல்கிறான், உன்னை நீ மட்டும் என் கையில் மாட்டினன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்டா. என் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ பாப்பா, பயந்துட்டேன் மாஃபியா குயின். முதல்ல உங்கள் என்ட்ரியை உலகத்துக்கு காட்டுங்க. இல்லை அப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே மாஃபியா குயினா இல்லை ஹோமில் இருக்கிற ஹோம் குயினான்ட்டு தெரியும். இப்படி மாதிரி நக்கலாக பேசுகிறவங்க உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே உங்களோட டீம்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணி எவன்டா கிட்னாப் பண்ணணும்னு எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் முதல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தெரியலையே யார் பண்ணியிருப்பான்னு, இப்போ என்ன பண்ணுறது? டே, கண்டுபிடிச்சி தொலைங்கடா, யார் தெரியலன்னு சொல்கிறீங்க, இதுக்கு தான் நான் உங்களை சோறு போட்டு வளர்க்குறேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கத்தாதடி, கண்டுபிடிக்கிறோம், முதல்ல நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு போகிறீங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நம்ஜுனு, ஷூகா, ஜெயோபெல்லாம் மறைஞ்சிட்ருக்காங்க. லைக் வந்து அதை வந்து யார் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஜிமினோ ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன ஆயிருந்திருக்கும், அப்படியே அலேக்கா அவங்க 3 பேரையும் மயக்கம் படுத்துகிற மாதிரி படுத்திட்டு அப்படியே அங்கேருந்து அலேக்கா தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்கறது யார் அப்படின்னா வந்து டயாங் தான் என்ட்ரி வந்து லைக் வந்து அவர் ஃபுல்லாக வெளியில் வரல. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் வந்து லைக் வந்து மறைஞ்சி அந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் அவர் வந்து பார்க்குறாரு. அப்போது மாஃபியா குயின் இப்போ தான் கன்ஃபார்ம், இப்போ தான் மாஃபியா குயின்ட்டு தெரியாமல் இவ்வளையே லவ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, ஒரு மாஃபியா கிங்குக்கு மாஃபியா குயின் தான் பொண்டாட்டியாக வரணுன்ட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்படியே பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்ன யாரையுமே இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க அப்படின்ட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன மாஃபியா குயின், சொன்னதுமே கரெக்டாக வந்துட்டீங்க. டேய், யார்ரா நீ, எங்கடா என் அப்பா அம்மா? உன் அப்பா அம்மா உன் வீட்டில் தான் இருப்பாங்க. என்ன, என் வீட்லையா? ஆமாம், உன் அப்பா அம்மா உன் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போது கிட்னாப்பெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் மாஃபியா குயினை பார்க்கணுன்னு நினச்சோம், அவ்வளோதான். பார்த்தாச்சு, உன் அப்பா அம்மாலாம் சேஃபாக அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டைம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து வாய்ஸ் சேஞ்சரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்து நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து உங்கள் அப்பா அம்மா எப்பவும் போல் வந்து கேஷுவலாக இருக்காங்க. அம்மா, அப்பா, எங்கம்மா போனீங்க, ஏன் இவ்வளோ நேரம்? உங்கள் அம்மா தான். ஏண்டி, போகும்போது சொல்லிட்டு தானே போனோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப இப்போ வந்து எங்கே போனீங்கன்ட்டு கேட்குற? போனீங்க சொன்னீங்க தான், எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுக்கு என்னடி பண்ணுறது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வண்டியில் பெட்ரோலே இல்லை. பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டியை தள்ளிக்கிட்டே போய் அங்கே போய் பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறமா
பஞ்சர் போடுறதுக்கு பஞ்சர் கடைக்கு போய் டயரை மாத்திட்டு வந்தோம். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? போனாவது பண்ணி இருந்திருக்கலாம்ல. போன் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஆனா வந்து உங்க அப்பா போன்ல சார்ஜே இல்லை. என்ன பண்றது? அதனாலதான் அப்படியே விட்டுட்டோம். வேற யாராவது போனை வாங்கியாவது பண்ணிருக்கலையே. சும்மா என்னடி தொண போடி போய் வேற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. ஆமா, ஏன் டென்ஷன் எனக்கு தானே தெரியும். கொஞ்ச நேரத்துல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து அந்த கோபம் வருது. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி, அடுத்த வாரம் வந்துரு. ஆமா, வாரம் வந்துட்டு போறதுக்கு உங்க அப்பா வந்து கம்பெனி கட்டி வச்சிருக்கான் பாரு. வாயில தான் வந்துடும். போதுமா, சும்மா இருமா. எது அப்படின்ட்டு உங்க அம்மா அடிக்க வராங்க. நீங்க வேகமா உங்க பேக் எடுத்துட்டு ஓடிடுறீங்க. பாய் தாத்தா, பாய் கிழவி, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓடிடுறீங்க. நீங்களும் வந்து இப்போ அப்படியே உங்களோட குவார்டர்ஸ் லைக் வந்து மாஃபியா பிளேஸ் இருக்குமில்ல, அங்கே தான் போகிறீங்க. செம்ம காண்டு கோபம், அவ்வளோ கோபம். லைக் வந்து அவங்க லைக் வந்து அந்த இடத்துல நம்ஜுன்னு ஜியோப்பு ஷூகாவெல்லாம் வந்து ஒரு பிளேஸில் வந்து மயக்கம் அடைஞ்சு வச்சுருந்துருப்பாங்களா, அவங்கள கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு ஜங்குக்கும் ஜிங்கனும் கிளம்பி போயிருந்துருப்பாங்க. உங்களுக்கு செம்மக்கும் வருது. நீங்கள் போனதுக்கு அப்புறமா தான் வந்து ஷூகா, ஜியோபு, நம்ஜுன் எல்லாருமே வராங்க. நாம் எப்படா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. வாங்கடா வாங்க. என்ன ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்க போல். ஏதாவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த கோவத்தோடு கேட்குறீங்க. எனக்கு வந்து ஒரு பிரியாணி பண்ணிவிடு, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணியே பண்ணிவிடு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு லெக் பீஸ் வேணும். ஸோ லாலிபாப் 65யும் அந்த மாதிரி பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ஜனா, எனக்கு வந்து ஒரு 5-6 புரோட்டாவை பண்ணிவிடு, தனியாக சிக்கன் குழம்பையும் பண்ணிவிடு. ஏன்னா வந்து புரோட்டாக்கு வர குழம்பு பத்தாது. உடனே ஜியோப் வந்து எனக்கு வந்து ஹேம்பர்கர் பண்ணிவிடு அண்ட் அது கூட சேர்த்தே ஸ்ப்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் இங்கே கோவத்தில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா? ஃபுட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பெரிய அந்த பேஸ்கெட் பால் பேட் இருக்கும் இல்லையா, பேஸ்பால் பேட்டு, அதை எடுத்து துரத்துறீங்க. நீ தானடி வந்து ஃபுட்டு வேணுமான்னு கேட்ட, அதுக்கு தானடி நாங்கள் சொன்னோம். அடிக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் துரத்திட்டு இருக்கீங்க. இப்படியே தான் அந்த ஃபியூ டேஸும் வந்து போகுது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு வேளை தேவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு வருது. அண்ட் வந்து நீங்களும் வந்து ஒரு பார்ட்டி லைக் வந்து மாஃபியா கேங் எல்லாமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி, ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு வைப்பாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. நீங்களும் வந்து எப்பவும் போல் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் நம்ஜுன்னு ஜியோப்பு ஷுகெல்லாம் என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா, இது வரைக்கும் போதும்டி, நீயும் வந்து மாஃபியா குயினாக என்ட்ரி கொடு, இந்த தடவை மட்டும் நீ வரல அப்படின்னா மாஃபியா குயினெல்லாம் வந்து இல்லை பொய், நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி வந்து மாஃபியா காட்ஃபாதர்கிட்டேருந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன், இந்த தடவை மாஃபியா குயின் பார்ட்டியை அட்டன் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் எவ்வளோ பார்ட்டியை அவங்க வந்து அட்டன் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த பார்ட்டியை அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் வந்து அந்த பார்ட்டி வந்து ஒரு 2 டேஸ் கழித்து ஒரு நைட் ஒரு பெரிய கிராண்டு ஹோட்டலில் தான் வந்து அது நடக்குது. ஸோ நீங்களும் வந்து அப்படியே வந்து அந்த டம்லைனில் இருக்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ஜுன்னு ஜெயோப்பு ஜங்குக் சாரி ஷூகா இவங்க எல்லாருமே வந்து, அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து அப்படியே மாசாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்களே, இந்த லைக் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்லேருந்து மாஃபியா வராங்க, இந்த பிளேஸோட இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, அப்படி வந்து நீங்கள் நிற்கும் போது தான் மாஃபியா குயினோட என்ட்ரி அப்படின்ற மாதிரி லைக் வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் அவ்வளோ ஈகராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டோரும் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த மாதம் அவ்வளோ கெத்தாக உள்ளார நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி நம்ஜுன், ஷூகா, ஜியோ 3 பேரும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கார்ட்ஸு, இவங்கெல்லாம் அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அந்தந்த அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் நடந்து வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி அள்ளு விடுது உள்ளார.
அந்த மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. அந்த வைப்ஸ் குடுக்குது. அதுல டேங் ஆல்ரெடி வந்திருந்திருப்பாரு. ஒரு வழியா என் பொண்டாட்டி வந்துட்டா போலயே! பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன்டி உன்ன. அப்படின்ற மாரி டேங்கும் உங்கள தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. லைக் உங்களுக்கு பார்ட்டில அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மாஃபியா காட்ஃபாதர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்துட்டு, பேசிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாம் வராங்க. உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. லைக் அவங்கள நீங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு அங்க ஒயின் அந்த ஜூஸ் எல்லாம் இது பண்ணாங்க. அததான் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. தேங்க உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அச்சோ! என் பொண்டாட்டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ அழகா இருக்கு! எவ்வளோ க்யூட்டா இருக்கா! ஹாட்டா இருக்கா! அப்படின்ற மாரி டேங் சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினும் ஜங்குக்கும், "டேய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிற? விட்டா இப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவ போல. ஏய் பாத்தியாடா என் பொண்டாட்டிய எவ்வளோ அழகா இருக்கா! ஐயோ! என்னம்மா இருக்கா! அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பரா இருக்கிறா தெரியுமா என் பொண்டாட்டி? டேய் அது மாஃபியா குயினுடா. டேய் நான் ஒரு பொண்ணு சொன்னேன்லடா. ஆமா அது அவ தான்டா. எது? இவதானா? ஆமாண்டா. அவளே தான். இந்த மாஃபியா குயின் தான். அவ அப்படி வர்ணிச்சு சொன்ன? இப்போ எப்படி இருக்காங்க? அது தாண்டா எனக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவ இப்போதான் அவ பப்ளிக்கா அவளோட இவ யாரு அப்படின்றத ரிவீலே பண்றான்னு நினைக்கிறேன். அதுவும் பரவாயில்ல. இந்த மாஃபியா கிங்குக்கு ஏத்த குயின் தான் அவளும். அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம பால்கனிலையாவது போய் நிற்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. நீங்கள் லைக் யாரோ ஒரு ப்ரெசன்ஸ் உங்களுக்கு உங்கள் பின்னாடி ஃபீல் ஆகுது. நீங்கள் திரும்புறதுக்குள்ளரே டேங் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணடி ஒன்று அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. உங்களுக்கு டேங் நானே தாண்டி உன் புருஷன் தாண்டி அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே திருப்பி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு டேங்கு. அப்படியே கொஞ்சம் கிஸ்ஸும் பிரேக் ஆகுது. நான் தானே எப்படி கண்டுபிடிச்சேன்? வீட்டில் இருக்கும்போதே நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? அந்த ஃபைட் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போது நீ சண்டை போட்டுட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். எது? அப்போ அந்த அந்த டைமில் நீ தூங்கலையா? தூங்கலை. எந்திரிச்சிட்டு தான் இருந்தேன். தூக்கமே வரல. என் தூக்கத்தை தான் முழுசாக நீ எடுத்துக்கிட்டேடி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒழுங்கா என்னை விடு. முடியாதுடி. முடியவே முடியாது. லைக் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இரு அப்போது என் அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணது நீதானா? அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரமா? நீ அப்பயே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். நீ எல்லாம் எப்படி மாஃபியா குயின்னு வெளியில் போய் மாஃபியா குயின்லாம் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி டேங் காய்கிறாரு. உனக்கு உனக்கு ரொம்ப தாண்ட திமிராயிருச்சு. எவ்வளோ தைரியம் தான் அந்த மாதிரி நீ சொல்லியிருந்திருப்ப. சும்மா விளையாண்ட பொண்டாட்டி. என் அத்தை மாமாவை நானே கிட்னாப் பண்ணுவேனா? பார்த்தேன். அவங்க அவளோட வண்டி பஞ்சரு, பெட்ரோல் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதையே நாம் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு தான் சும்மா என் பொண்டாட்டியை கன்ஃபார்மாக அவள் தான் குயினா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன விளையாட்டு விளையாண்டேன். அதில் நீயும் மாட்டின. ஸோ இந்த மாஃபியா கிங்கை ஏற்றுக்கிறீங்களா மிஸ் மாஃபியா குயின்? லைக் நீங்களும் டேங்கோட ஷோல்டர் லைக் நெக்கில் ஹேண்டை ரேப் பண்ணிட்டு, அது உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு மிஸ்டர் மாஃபியா கிங் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. டேங்கோ ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவர் உங்கள் காது கிட்ட இந்த மாஃபியா கிங்கோட பர்ஃபார்மன்ஸை மாஃபியா குயின் தாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. லைக் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்களும் சும்மா இருப்பீங்களா? சும்மா இல்லை. அந்த எனக்கு தெரிஞ்சு மாஃபியா கிங்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தோணுது. ரொம்ப டம்மியாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டயாங்கா லைக் அவருக்கு அந்த ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு.
அப்போது மாஃபியா கிங்குக்கு மாஃபியா குயினுக்கு மாஃபியா கிங்கோட பர்ஃபாமன்ஸை காட்டிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஜாங்குக் டேங் வந்து உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு அங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் ரூமெல்லாம் லாக் பண்ணிட்டு உங்களை பெட்டில் துப்புன்னு போட்டு அப்படியே உங்களுக்குள்ளார செம்மையான சம்பவம். 2 பேரும் ரொம்ப பேஷனேட்டாக ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு மிக்அவுட் செஷன் தான் அங்கே போயிட்டுருக்கு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸும் போடுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? பாய்டா ப்ளீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.